நான் திரு ராமபாண்டியன் அவர்கள்ட்டே தொடங்குறேன். இது முதலமைச்சர் சொல்கிற ஒரே விமர்சனம், ஏற்கனவே இதே கூட்டணி தான் நின்னீங்க, தோத்துட்டீங்க, இப்போ திருப்பி இதை கொண்டாந்து ஆஹா பெரிய பிரம்மாண்ட கூட்டணின்னா அப்புறம் என்ன, நாங்கள் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது, இல்லை யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குன்றார். சரி, வெற்றி அப்படின்னு அவங்க அதை வச்சு சொல்கிறாங்க. இப்போ அமமுக கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணியில் இல்லை. அமமுக மட்டும்தான் புதுசு இல்லை. அமமுக மட்டுமே அதிமுக கூட்டணியின் தோல்விக்கு 22 இடங்கள்ல காரணம். சரியா? அதற்கப்புறம் அமமுக இந்த கூட்டணியில் இல்லை என்ற அந்த பெர்செப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் அதிமுகவுக்கு ஆதரவு வாக்குகள் சிதறியது கொஞ்சம், அதை எடுத்துக்கோங்க. சரி, இவ்வளோ பெரிய கூட்டணியை திமுக வைத்திருப்பதாக சொல்லக்கூடியவர்கள் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் இந்த ஆட்சி மாற்றத்தை அடைந்தார்கள்னா, அதிமுக கூட்டணி 75 இடங்கள்ல இருந்துச்சு. வெறும் 43 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலே ஆட்சி அமைக்கக்கூடிய பலத்துக்கு அதிமுக கூட்டணி வந்திருக்கும். அப்படி 43 தொகுதிகளில் அதிமுக குறைவாக பெற்ற வாக்குகள், அதாவது டி நகரில் 143ல 22 தான் வந்திருக்கு உங்க கணக்கு. நான் சொல்ல வரேன், அந்த அப்படி குறைந்த வாக்குகள் ஒரு 1,83,000 வாக்குகள் தான். அந்த 43 தொகுதிகள் குறைவாக தோற்ற தொகுதிகளை எடுத்துக்கிட்டால், டி நகர தென்காசியில் 356, ஈவன் துரைமுருகன் கூட 756 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காரு. இப்படி குறைந்த வாக்குகளை எடுத்தால் ஒரு 1,83,000 வாக்குகள். இந்த இடத்தில் அமமுகவும் வந்து இப்போது இவர்களுக்கு உண்டான அந்த பிரிவினை என்பது பிளவு ஒரு 8 வருஷ டிபேட்டுக்கு இப்போ தீர்வு கொடுத்துருக்காரு இபிஎஸும் ஓபிஎஸும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் டிடிவி பாருங்க, அப்போ கூட உங்களுக்கு வாயில ஓபிஎஸ்ன்னு வருது, அவரை சேர்த்துக்க மாட்டேன்றீங்க பாருங்க. இல்லை, கூடியவரையில் வந்தாலும் வரலாம், அதில் வந்து மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, அதான் சொல்ல வரேன். அப்போ ஏன்னா இந்த களங்கள் பல டிபேட்டை வந்து இந்த 8 வருஷமாக அந்த புள்ளியில் தான் நகர்த்திருக்கும். இப்போ இதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் மக்களிடத்தில். அப்போ இருவரும் சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திக்கிற போது அந்த பெர்செப்ஷன் நான் சொன்ன அந்த வாக்கு வித்தியாசமும் அந்த கூட்டணி அதிமுகவினுடைய, அவர் இங்கே வந்து சேர்ந்ததில் அமமுகவினரே பலர் அதிருப்தி வெளிப்படுத்துறாங்களே. அவங்க வெளியே போகிறது, திமுகவில் போய் சேர்றது, அப்போ வந்து உங்களுக்கு அவர் அங்கே சேர்ந்தது பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பரவாயில்ல, அதே கெமிஸ்ட்ரி நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா இப்போ அமமுகவினர் திமுகவில் போய் சேர்றாங்க, அந்த ஓட்டு அப்படியே திமுக போயிடுச்சுன்னா. இல்லை, இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது அந்த மாணிக்கராஜா அதை சொல்கிறீங்க, நான் அமமுகவில் தான் ஒரிஜினலாக பயணித்தேன். ஆமாம், தெரியும். பிரிவு ஏற்படும் போது என்னை போன்ற பல பேர்கள் இந்த இயக்கத்திலிருந்து மீண்டும் தாய் கழகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் மாணிக்கராஜா என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் மட்டுமில்லை, டிடிவி யாரையெல்லாம் மண்டல செயலாளர் என்கின்ற பொறுப்பில் போட்டாரோ அத்தனை பேருடைய நெருக்கடி தாங்காமல் நிறைய பேர் தாய் கழகத்துக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிற மாணிக்கராஜா போனதனால் அதிமுகவிற்கு அது ஒரு உதாரணமா சொல்லிப்பா, அவரால பெரிய மாற்றம் நான் சொல்ல வரல. அவர் போல அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள், இல்ல வந்து இது என்னங்க திருப்பி போய் எடப்பாடியாரோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் திமுக மைக்ரேட் ஆயிட மாட்டாங்களா? இல்ல, அப்படி ஆக மாட்டாங்க. ஒரு இன்னொன்று சொல்ல போனா, ஒரு பழைய விசு படம் இருக்கும் பார்த்தீங்களா, லட்சுமி வந்து 2 பேரும் இணைக்கிறதுக்கு, ரகுவரனையும் விசுவையும் சேர்க்கறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவோம். பண்ணதுக்கு அப்புறம் இத்தனை ஆண்டு காலம் இப்படி இருந்துட்டோம், நான் அப்பப்போ வந்து நான் நல்லா இருக்கேன், அது நல்லா இருக்கு. ஏன்னா இதை நான் விளையாட்டுக்காக சொல்லலை. 8 ஆண்டு காலம் ஒரு கட்சியை மாவட்ட அளவிலும் ஒன்றிய அளவிலும் அவங்க நிர்வகிச்சிருக்காங்க. அப்போ அந்த நிர்வாகம் என்பது ஒரு தொண்டர் ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து நான் இந்த அதிமுகவில் இருக்கிறேன், அமமுகவில் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு 150 ரூபா செலவழிக்கணும். ஒரு வேஷ்டி சட்டை, நான் இந்த கட்சிக்காரன், நான் இதற்காக பாடுபடுகிறேன்னு சொல்றது. அதனால இப்படி பல காரணங்கள் இருக்கு. அந்த இணைவு மக்களிடத்தில் இன்றைக்கு 2 தொண்டர்களிடத்திலும் பெருவாரியாக அந்த புள்ளியில் ஒரு அமமுக வந்ததுனாலேயே அப்படியே தேர்தலை ஜெயிச்சிருவோம்னு சொல்றீங்களே, அது எப்படி? இப்போ பாமகவிலேயே பாதிதானே வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, அது ரைட்டு மேடம். இப்போ நீங்க சொல்ற எல்லாத்துலேயும் நான் சொல்றது, நீங்க கடந்த முறை இந்த கூட்டணியில் பிளவு என்பதுதான் பெரிய ஒரு விமர்சனமாக வைக்கப்பட்டது. அந்த விஷயம் இங்கு இல்லை. அதை நீங்க கம்பேர் பண்ணும்போது பாமகவில் ஏற்பட்டிருக்கிற பிளவை விட இந்த கூட்டணி ஜெயிக்கும் என்கின்ற அந்த பாசிட்டிவான சைன் இருக்கு இல்லையா, இது நீங்க கேட்கிற இந்த இதில் அமமுக மட்டுமே இதை சரி செய்ய முடியுமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் தாண்டி அவர் ஒருமித்த கருத்தும் ஒருமித்த உணர்வும் தான் இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம். அது பல வகையில கேட்போம், திமுகவிடம் கேட்போம். திரு சரவணன் அவர்கள் நம்மோடு இணைக்கின்றார். சார், இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கு பிறகு நீங்க இவ்வளவு விமர்சிக்கிறீங்க, டப்பா என்ஜின்ன்றீங்க, பிளாக்மெயில்ன்றீங்க அப்படின்னாலே நீங்க முதலமைச்சர் இதுதானே பிரதான எதிரியா கருதுறாருன்னு அர்த்தம். அப்போ அங்க வந்து ஒரு ஃபார்மிடபிள் ஃபார்மேஷன் இருக்கிறதுனால தானே நீங்க இவ்வளவு வலுவா எதிர்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. 2 விஷயங்கள்.
எப்பவுமே அதிமுக தான் எங்களுடைய எதிரி அப்படின்றத எப்பொழுதுமே தெளிவாக சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம். திமுகவும் அதிமுகவும் தான் தமிழ்நாடு களத்தை, அரசியல் களத்தை ஆள வேண்டும். இன்னும் 100 வருடங்கள் 200 வருடங்கள் ஆனாலும் திராவிட அரசியல் மட்டும்தான் இங்கே எடுபட வேண்டும் அப்படின்றத கடந்த 10 வருடங்களாக எப்போ செல்வி ஜெயலலிதா மறைந்தாரோ, எப்போ அதிமுக ஒரு பாஜகவோடு சேர்ந்து இங்க அந்த திராவிட கொள்கைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி செய்ததோ அப்போதிலிருந்து இதைத்தான் சொல்லிக் கொண்டே வருகிறோம். அதுல எந்த சந்தேகமுமே வேண்டாம், யாருக்குமே வேண்டாம். இப்ப நாங்க என்ன கேள்வியே, கூட்டணி பயங்கரமான கூட்டணி எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்றாங்க. நீங்க அருமையா கேள்வியை கேட்டீங்க. அப்போ எக்ஸ் ஃபேக்டர் இவர் மட்டும் தானா, டிடிவி தினகரன் மட்டும் தானா? அவர் இல்ல தோத்துட்டீங்க, அவர் வந்தாருன்னா ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு கேள்வியை கேட்டீங்க. அவரே ஒரு வீக்கெண்ட் மேன். அதே போல இப்போ அவருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் டேக் தட் ஸ்டாண்ட் ஹி டுக். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அவர் ஸ்டாண்ட் எடுத்தாரு. அந்த காரணத்தினால மக்கள் அவரை இது பண்ணாங்க. அவருக்கு ஏதோ பர்சனல் கரிஸ்மா இருக்கு, அதனால இத்தனை பேர் இவ்வளவு ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க அப்படின்றதை அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. அதே போல நீங்களே அந்த முக்கியமான கருத்தையும் சொல்லிட்டீங்க, பாமக பிளவுபட்டு இருக்கு. சோ எப்படி இந்த கூட்டணி எந்த வகையில இதை பெரிய கூட்டணின்னு சொல்ல முடியும் அப்படின்றது முக்கியமான கேள்வி. இன்னொரு அருமையான விஷயத்த சொன்னாரு நண்பர். என்ன சொன்னாரு? சார், நாங்க வெறும் கம்மியான சொற்ப வாக்கு வித்தியாசத்துல தான் ஆட்சியை இழந்தோம் அப்படின்னாரு. அதுக்கு வரேன். ஏன்னா அப்போ 2021 அதுவரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அறியவில்லை. அப்போ he was an untested entity. இப்போ 5 வருடங்கள்ல செயற்கரிய சாதனைகள், ராக் ஸ்டார் சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சாதனைகளை யாருமே செய்யல. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த முதல்வரும் இத்தகைய சாதனைகளை செய்யவில்லை. தமிழ்நாட்டுல நாம் என்ன செய்து வைத்திருக்கிறோமோ அததான் ஃபுல்லா பாஜக அரசு எல்லா இடத்துலயும் காப்பி அடிக்கிறாங்க. காப்பி அடிச்சுட்டு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு 5 வருஷம் ஆட்சி எங்களுக்கு அட்வான்டேஜ்னு சொல்றீங்க. நாங்க செய்திருக்கிற சாதனைகள் அது ஒரு விதமான பார்வை. பட் அதே விஷயத்தை வேற ஆங்கிள்லயும் பார்க்கலாம்ல. எந்த ஒரு ஆட்சிக்கும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், ஒரு ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கும். இப்ப 5 வருஷம் உங்களை பார்த்தாச்சு, இப்ப மாறணும்னு நினைக்கிறவங்க கூடுதலா இருக்கலாம். இப்ப அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒரு 3% 4% எல்லா ஆட்சிக்கும் இருக்குன்னு வச்சுக்கிட்டா அதுதான் மார்ஜினே. இப்ப அவங்களுக்கு அமமுகவும் சேர்ந்துருச்சு. அப்ப ஏன் அவங்களுக்கு அட்வான்டேஜா இருக்க முடியாது? இப்ப நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஆன்டி இன்கம்பன்சி பத்தி பேசுறீங்க. இப்போ திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி பத்தி பேசுறீங்க அப்படின்னா அப்ப பாஜகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி எங்க கொண்டு போய் வைக்கிறது? அது 24ல காமிச்சிட்டோம்ல. நோ 24ல காமிச்சு தொடச்சு உங்களுக்கு 40 கொடுத்துட்டோம்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்சல்யூட்லி. பட் இப்பவும் காலத்துல நிக்கிறாங்கல்ல. இன்னைக்கு ஒன்றிய பாஜக எடுத்துக்கூடிய நடவடிக்கைகள், முயற்சிகளால தமிழ்நாடு எப்படி பாதிக்கப்படுகிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. அந்த ஆன்டி இன்கம்பன்சி எங்க கொண்டு போய் வைக்கிறது? இன்னைக்கு 3500 கோடி ரூபாய் கொடுக்க முடியாது, இந்தி படிச்சா கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்மனம் பிக்க அரசாக இருக்கு. மெட்ரோ ரயில் திட்டத்தை கேட்டா கொடுக்க மாட்டோம், மதுரையில சேலத்துல கேட்டா கொடுக்க மாட்டோம், ஒசூர் ஏர்போர்ட்னா நோ. ஆந்திரால எங்க கூட்டணி அவங்க தயவாலதான் நாங்க பதவியில உட்கார்ந்துருக்கேன், அவங்களுக்காக ஒசூர்ல ஏர்போர்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் பாஜகவிற்கு இருக்கிறது. அப்போ இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? இதை மக்கள் மனதுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதா? நீங்க ஆன்டி இன்கம்பன்சி பத்தி பேசுறீங்க, ஆனா தமிழ்நாட்டிலே வீசி கொண்டிருப்பது ஒரு ப்ரோ இன்கம்பன்சி வேவ் என்றுதான் சொல்ல வேண்டும். பெரிய அளவுல அதிருப்தி இல்ல. ஏன்னா மக்களுக்கு எப்படின்னா எல்லாமே பிங்கர் டிப்ல இருக்கு. தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி மற்ற மாநிலங்களை விட நிறைய இருக்கு அப்படின்றது தெரியுது. நம்முடைய இண்டஸ்ட்ரியல் growth நிறைய இருக்குன்றது தெரியுது. சோ இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதை விட முக்கியமா என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். 2021ல பாஜக கூட்டணியை விமர்சிக்காத அதிமுக தலைவர்கள் யாராவது இருக்காங்களா? இப்ப திரு ஜெயக்குமார் அவர்கள் எங்க ராயபுரத்துல இருந்து தான் போட்டியிட போகிறாரா? ஏன்னா பாஜக கூட்டணி இருந்ததுனால தோத்து போயிட்டேன்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. இப்ப அங்கிருந்து தான் போட்டியிட போகிறாரா? இப்ப மக்கள் எப்படி திருப்பி அவருக்கே போட்டு விட என்ன சொன்னாரு? மதவாத சக்தி பாஜக, அதனால நான் தோத்துட்டேன், ராயபுரத்துல நான் தோக்குற ஆளா அப்படின்னாரு. இப்போ பாஜக மதவாதத்தை கைவிட்டு விட்டதா? மத நல்லிணக்கத்திற்காக பாடுபடக்கூடிய கட்சியா பாஜக? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கூட்டணி தமிழ்நாட்டின் முதல்வர் தெளிவாக சொன்னார், இந்த கூட்டணியின் அடித்தளமே பிளாக்மெயில். எப்படிப்பட்ட பிளாக்மெயில்? அமலாக்கத்துறை முன்னாள் அதிமுக அமைச்சர்களை கைது செய்யக்கூடாது, சிபிஐ
முன்னாள் அதிமுக அமைச்சர்களை கைது செய்யக்கூடாது. ஐடி டிபார்ட்மெண்ட் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது. இப்ப லாஸ்ட் 5 இயர்ஸ்ல திரு செந்தில் பாலாஜி அவர்கள் குறிவைத்து கைது செய்யப்பட்டார், மிரட்டப்பட்டார், பாஜகவில் சேர வேண்டும் என்று மிரட்டப்பட்டார். அதற்கு அஞ்சாத சிங்கமாக அவர் விளங்கினார். ஆனா இவங்க சார் அந்த ரேட்டுக்குலாம் நீங்க போகாதீங்க சார், நீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு காவடி தூக்க வேண்டும் அல்லவா, நான் தூக்குறேன், இமீடியட்டா தூக்குறோம், உடனடியாக தூக்குகிறோம் என்று தானாகவே போய் சரண்டர் ஆகக்கூடிய கூட்டமாகத்தான் அதிமுக கூட்டம் இருந்து வருகிறது. இதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். இப்போ அமலாக்கத்துறை யாராவது ஒருத்தரை கைது செய்திருந்தால், இல்ல இவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருந்தால் புரிந்து கொள்ளலாம். அதனாலதான் சொல்றாரு தமிழ்நாட்டின் முதல்வர், இது பிளாக்மெயிலால் ஏற்பட்ட கூட்டணி, இந்த கூட்டணியுடைய வலிமையை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஓகே, கேட்போம். திரு அதிவீர ராமபாண்டியன் ராயபுரத்துல நிப்பாரா ஜெயக்குமார்னு கேக்குறாரு. நிப்பார் மேடம். அப்ப அமமுக இல்ல இல்லையா? இப்ப அமமுக இருக்கு. அவர் காரணமா சொன்னது அமமுக இல்லையே, அவர் காரணமா சொன்னது பிஜேபி. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே மேடம். அதாவது அமமுக பல இடங்களில் சூடா மன்னனா இருந்தனே என்ன இப்படி ஆக்கிட்டாங்க. அதான் மேடம், அமமுகவுக்கு அன்றைக்கு தேதி இருந்த போட்டியில் அவர்கள் கிளைம் வேற, அப்போ நாங்கள் எடுக்கிற டோன் வேற மாதிரி தான் இருக்கும். அந்த அடிப்படையில் சொன்னதான வழி. இப்போ வந்து அவர் நின்று ஜெயிப்பதற்கு ஒரு தடையும் இல்லை. ஒன்று. அடுத்து இவர் சொல்றாரு பிஜேபியோடு பிஜேபிக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்லன்னு கேட்குறாரு. அதான் பிஜேபிக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அப்படின்னு இங்கே சொல்றாரு. இங்கே அவங்க தான் அப்படி நாங்கள் பிஜேபியை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டாங்கல்ல. அங்கே ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இப்போ அவர் பேசும்போது ஆந்திராவுக்கு அந்த திட்டங்களை கொண்டு போனார். ஆந்திரா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி திட்டங்கள் முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது வெளிப்படுமா, இல்லை போராடி வாதாடி வரம் பெற முடியாத ஒரு அரசுங்க இருக்குங்கிற அந்த ஆன்டி இன்கம்பன்சி வருமா? அது எப்படி சார்? அவங்க தான் நீங்களே சொல்றீங்க அவங்க முற்று முதல்ல எதிர்க்கிறாங்க, எல்லாத்துக்கும் சண்டை போடுறாங்கன்னு. அவங்க சண்டை போட்டுட்டு தானே இருக்காங்க. அப்போ மத்திய அரசு கொடுக்கலன்ற பேர் தானே. ரைட், அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ டபுள் இன்ஜின் தப்பா இன்ஜின் இல்லைல்ல. டபுள் இன்ஜின் தப்பா. அவங்க சொல்றதுல முன்னுக்கு பின் முரடு என்னன்னா, இப்போ பிஜேபி அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தால் மதவாத கட்சி, நீங்கள் கூட்டணி சேர்ந்து அமைச்சரவையிலே அனுபவித்தால் மதவாத கட்சி இல்லையா? இப்போ இது எல்லாமே அது வாஜ்பாய். அதான் எங்க தலைவர் மாறிட்டாங்க, அதனால அது கொள்கை மாறுமா இல்லை? அப்போ வந்து பிஜேபியினுடைய கொள்கை அப்பப்போது மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதெல்லாம் வந்து பேச்சுக்கு பேசலாம். இன்னொன்று, இப்போ 25ஆம் தேதி வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம், மொழிப்போரில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினோம், வீர வணக்கம் செலுத்தினோம், திமுகவும் செலுத்தியது. அந்த ஆணைகளை பிறப்பித்தது யார்? என்ன ஆணை? இந்தி திணிப்பு ஆணையம் காங்கிரஸ் சர்க்கார். அப்ப அவர்களோடு கூட்டணி இருக்கிறீர்களே. அந்த மொழிப்போரில் சுதந்திர இந்தியாவில் முதலில் ஒரு மாநிலத்துக்கு இராணுவத்தை அனுப்பியது அன்றைக்கு இந்த காங்கிரஸ் அரசு. பல வேறுபட்ட மக்கள், எண்ணில் அடங்காதவர்கள், உயிரை இழந்தவர்கள். நீங்க காங்கிரஸ் சொல்ல வரேன். அப்போ தேர்தல் நேரத்தில் வாக்கு யார் எவ்வளவு வைத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் கூட்டணி சேர்வது தமிழக அரசியலில் வழக்கமா, அல்லது கலவரங்களை அடுக்கிவிட்டு அவர்களுடைய சித்தாந்தத்தை அடுக்கிவிட்டு கூட்டணி சேர்றது வழக்கமா?